அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வலிமை. நான் உங்கள் சுரேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னா, ஒரு நிமிஷம். இன்னைக்கு தண்ணீருடைய முக்கியத்துவத்தை பற்றி தான் பார்க்க போறோம். தண்ணி நமக்கு ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியங்கிறது, அதை நம்ம எப்படிலாம் மிஸ் பண்ணி தவற விட்டுக்கிட்டு இருக்கோம், அதை சரியா பயன்படுத்தாம இருக்கோங்கிறத பற்றி தான் நம்ம பேச போறோம். இப்போ ஒரு நாளைக்கு நமக்கு அதிகபட்சமா குறைந்தபட்சமா ஒரு 4 to 5 லிட்டர் தண்ணி குடிச்சாகணும் ஒரு மனுஷன். இதை நம்ம செய்யறோமான்னா செய்யல. நிறைய பேர் செய்யல. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு பெரிய ஒரு வியாதி ஒன்று இருக்குன்னா அது கிட்னி ஃபெயிலியர், உறுப்புகள் செயலிழப்பு. அது நிறைய நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு ஒரே மருந்து, ஒரே சொல்யூஷன் என்னன்னா, ஒரு தீர்வு என்னன்னா தண்ணி தான். அந்த தண்ணியை நம்ம குடிக்க தவறுறதுனால தான் பல பிரச்சனைகள் உடலுக்கு வருது. நம்ம தண்ணி காசு கொடுத்து குடிக்கிறோமான்னா இல்லை, காசு கொடுத்து குடிக்க வேண்டிய நிலை இருக்கு. இருந்தாலும் நம்ம ஃப்ரீயா கிடைக்கும் தண்ணி. இன்னைய நிலவரப்படி நமக்கு ஃப்ரீயா தண்ணி கிடைக்கும். வாங்கி குடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ மனித உடல்ல சராசரியா அதிகமா 60 to 70% வாட்டர் லெவல் தான் இருக்கு. இப்போ இதுல நம்ம ஒரு 70 வயசுக்கு மேல உள்ளவங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி அவங்கள நம்ம திரும்ப ஒரு நெறிப்படுத்த முடியுமானா முடியாது. இதுல ஒரு 20 வயசு உள்ளவங்களை நெறிப்படுத்த முடியுமானா ட்ரை பண்ணலாம், முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனா நம்மளுடைய டார்கெட்டே இப்போ குழந்தைகள்ல தான் போய் நிற்கணும். குழந்தைகளுக்கு நீங்க என்ன செய்யணும், தனியான ஒரு போத்தல், வாட்டர் போத்தல் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றீங்கன்னா குறிப்பா செக் பண்ணுங்க. சாயந்தரம் வந்த உடனே, ஸ்கூல் விட்டு வந்த உடனே பசங்கள்கிட்ட நம்ம கொடுத்து விட்ட தண்ணி எத்தனை லிட்டர் தண்ணி கொடுத்தோம், அது எவ்வளவு குடிச்சிருக்காங்க. இல்லைன்னா கிளாஸ் டீச்சரை போயிட்டு நீங்க போய் சொல்லுங்க, என் பையன் கரெக்டான முறையில் தண்ணி குடிக்கிறானா குடிக்கலையா அப்படிங்கிறத நீங்க போயிட்டு இதை கண்டிப்பாக நீங்க பரிசோதிக்கணும். நீங்க செக் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. நீங்க விட்டீங்கன்னா அந்த குழந்தைகள் பின்னால பாதிக்கப்படும். இது ஏன் குழந்தை உங்க குழந்தைன்னு இல்லை, இருக்கிற அனைத்து குழந்தைகளும். இன்னைக்கு வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா கூடுமான வரலையும் வெளியில போகும்போது, இல்ல ஒரு டிராவலிங் போறோம், இல்ல ஒரு கோயிலுக்கு போறோம், ஒரு திருவிழாவுக்கு போறோம், அப்ப கூடுமான வரலையும் பசங்க கையில இப்படி ஒரு வாட்டர் போத்தலை கொடுங்க. கொடுத்து அதை கையில வச்சுக்கிட்டோம். உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குதா எடுக்கலையாங்கிறது இங்க பிரச்சனையே இல்லை. நீங்க ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சும்மா ஒரு சிப்பு சும்மா லைட்டா இப்படி உதட்ட நினைச்சிக்கிட்டு இருந்தாலும் அந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்களுக்கு பெரிய நோய்களை தவிர்க்க முடியும். ஒரு நல்ல சுகாதாரமான வாழ்க்கையை கொடுக்க முடியும். கூடுமான வரலையும் அனைத்து பெரியவர்களும் தண்ணீரை ஃப்ரீயா தான் வருது, நல்லா பருகுங்க, நிறைய குடிங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய சிக்கல், மலச்சிக்கல் இருந்து உடம்புல உள்ள பல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் நீங்க தண்ணி குடிக்காது. தயவு செய்து மறந்துடாதீங்க. தண்ணி குடிங்க, நிறைய குடிங்க, குழந்தைங்களை கவனிங்க, பெரியவங்களுக்கு தண்ணியை குடிக்க சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. இது ஏன்னா உங்களுக்கு சாதாரண விஷயமா தெரியலாம். ஒரு வீடியோ, இது சாதாரண ஒரு வீடியோ, ஒருத்தர் பேசியிருக்கான் அவ்வளவுதான் நீங்க நினைக்கலாம். அப்படிலாம் இல்லை. இது உயிர் பிரச்சனை. தண்ணீருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அனைவரும், படிச்சவங்க படிக்காதவங்க, அந்த புரிதல் உள்ளவங்க எல்லாரும் ஒரே தப்பதான் பண்றோம். வேலைக்கு போறாங்கிற பிரச்சனை இல்லை, சாப்பிடுறோம் 3 வேளை சாப்பிடணும், 3 வேளை தண்ணி குடிச்சா போதுமானா பத்தாது. நீங்க நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணியை குடிங்க, ஆரோக்கியமா வாழணும், எல்லாரும் நெடுநாள் வாழணுங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்கான பதிவு தான் இது. நன்றி, வணக்கம்.